Hi guys, welcome back to our channel. நான் தான் உங்க சின்ன போறவே வந்து வண்டி கழுவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டே ஆவல பண்ணி கடைசில ஃபைனலி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ வேணா பாருங்க. சோ வந்து எப்ப மாத்தன ஆயிலும் தெரியல, பாருங்க எவ்வளவு கரையேறுன்னு வருது. டேய் என்ன இலவுடாது இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஏன்னா வண்டி இந்த வண்டியில பெட்ரோல் இந்த வண்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஹாய் மக்களே, என் பேர் ஹமந்தி. உங்க பேரு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருந்தேன். பார்ட் 1 பார்த்துருப்பீங்க, பார்ட் 2 பார்த்துருப்பீங்க, பார்ட் 3 பாருங்க. நான் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி இந்த உலகத்தை திரும்பி வந்துட்டேன் பாருங்க. அதே மாதிரி பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வந்து பாருங்க. நான் எப்படியெல்லாம் ரெடி ஆகிட்டுக்கேன்னு பாருங்க, இந்த வீடியோவில் இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் தான் உங்க சந்துரு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். வண்டி கழுவுறதுனால வந்து கழுவுற காஸ்டியூம் போட்டாச்சுங்க. ஸோ வந்து வண்டி கழுவுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் போராடி அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் ஃபைனலி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கிளிப் உங்க ஆட் பண்ணுற பாருங்க. இது மெயினாக என்னங்க, இன்ஜினில் வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ ஆயில் ஊற்றணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஆயிலை வந்து ரீஃபில் பண்ணிட்டு A few moments later. ஸோ காய்ஸ், நம்மளும் மெக்கானிக் தான், நாங்களும் இன்ஜினியர் மாற்ற வேணா பாருங்க. ஸோ வந்து எப்போ மாற்றின ஆயிலும் தெரியல, பாருங்க எவ்வளோ கரையேறுன்னு வருது. டேய் என்ன இலவுடாது தயிர் மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னே தெரில, சிமெண்ட் பாலாட் இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஏன்னா வண்டி ரொம்ப நின்றுட்டு இருந்துச்சு, தண்ணி கிண்ணி எல்லாம் உள்ளே போந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரீஃபில், அதாவது ஆயிலே ஸ்மெல் அடிக்குதுங்க. ஸோ அந்த அளவுக்கு மாறு இருக்குது. ஸோ இப்போ வந்து இதுக்கு பதிலாக வந்து புது ஆயில் ஊற்ற போகிறோம். வாங்கி ஊற்றி போட்டு பார்க்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஆயில் வந்து நம்ம படுக்க போட்டு வந்து வச்சு ஊற்றலாங்க. ஸோ இது போல்ட் ரொம்ப சின்னதாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் கேன் வச்சிருக்கோம்ல, அந்த ஆயில் கேன் மாதிரி வச்சு ஊற்றலாம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி கழுவும் போல எல்லாம் இப்போ முக்கால்வாசி மண் எடுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் கால்வாசி மண் இருக்கு. ஸோ முடிஞ்சது நானும் கழுவி எடுத்துட்டோம், மீதி இருக்கும். நம்ம ஆயில் மீதி. ஸோ இந்த ரெண்டாவது டைப்புங்க, இந்த மாதிரி ஆயில் ஊற்றலாம். ஸோ நம்ம ஸ்கூட்டருக்கு இந்த மாதிரி நிலம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கு ஓட்டை. இப்படி நம்ம ஊற்றுறேன். Five minutes later.
வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க ஒரு விஷயத்த, இந்த வண்டியில இருக்க பெட்ரோலை இந்த வண்டி கொடுத்துட்டு இருக்கோம். டெஸ்ட் இன்ஜின் கிடையாது. டெஸ்ட் இன்ஜின் இல்லாதனால வந்து டேரக்டா வந்து ஓட்டு அதை தெரியாச்சு. நம்ம சுசுகி ஷோவான்ல இருந்து இந்த வண்டிக்கு பெட்ரோல் கொடுத்துருக்கோம். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா பாருங்க சார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டேங்க் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன், கழுவி காய வச்சிருக்குது அங்க இருக்கு. ஸோ டேங்க் வந்து கழுவி வச்சு அந்த டேங்கை வந்து இதில் போட்டுட்டு இன்னும் அந்த ஃபில்ட்ரு ஏதாவது மாத்திர மாதிரி இருக்கலாம் மாற்றிட்டு நாளைக்கு ஷியோரா, இன்னைக்கு இல்லைங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு ஷியோரா வந்து இந்த வண்டியில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். பாய்.